स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। உலகங்கள் அனைத்தையும் அழிக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகா காலனாக இருக்கின்றேன். இப்பொழுது உலகங்கள் எல்லாவற்றையும் எனக்குள் வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றேன். எந்த போர் வீரர்கள் எதிரிப்படையில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நீ போர் புரியாவிட்டாலும் இருக்கப் போவதில்லை அர்ஜுனா, இவர்கள் எல்லோரும் காணாமல் போவார்கள். சில நாட்களுக்கு முன்னாடி நானே செய்த மொழிபெயர்ப்பு, ஆனால் திரும்பி இந்த சூத்திரத்தை படிக்கும் பொழுது இன்னமும் ஆழமான கருத்து வெளிப்படுகின்றது. அதனால எத்துணை முறை சிந்தித்தாலும் புது புது பரிமாணங்களை காட்டக்கூடிய சாத்திரம். அப்படின்னா இந்த சொன்ன நபருடைய உணர்வு மிக உயர்ந்த உணர்வுல இருந்திருக்கு. அதனாலதான் பல சத்தியங்களையும் சில வார்த்தைகளுக்குள்ளே பின்னி நமக்கு கொடுத்துடுறார். சொல்லுகின்ற நபர் சாதாரண மனநிலையில் இருந்தார்னா அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு பொருள் தான் எடுத்துக்க முடியும். சில நேரத்தில் ஒரு பொருளும் எடுத்துக்க முடியாது, அது வேற விஷயம். சொல்கிற நபர் கொஞ்சம் உயர்ந்த உணர்வில் இருந்தார்னா அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு 2-3 பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். சொல்லுகின்ற நபர் உயர்ந்த உணர்வு நிலையிலே இருந்தால், மிக உச்சமான உணர்வு நிலையில் இருந்தால், அவர் சொன்ன வார்த்தைகளை எத்துணை முறை நினைந்து உரைத்தாலும், எத்துணை முறை உணர்ந்து உரைத்தாலும் நம் எச்சில் படாத புதுமையான சாத்திரமாகவே அது இருக்கும். எத்துணை முறை நீங்கள் திருவாசகத்தை நினைந்தாலும் ஓதினாலும் சொன்னாலும் அதனுடைய சாரம், அதனுடைய உணர்வு, அதனுடைய சத்தியங்கள் மீண்டும் 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 நம்மை புது கோணத்தோடு பார்க்க துவங்கும், புது உணர்வோடு காண துவங்கும். பகவத்கீதை இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லுகின்ற நூல். உலகங்கள் அனைத்தையும் அழிக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகாகாலனாக இருக்கின்றேன். இங்க கிருஷ்ணர் பேசுறார், ரொம்ப அழகா சொல்றாரு. அர்ஜுனனுக்கு தைரியம் கொடுக்கின்றார். இந்த சூழ்நிலையை நாம புரிந்து கொண்டால் தான் இந்த சத்தியங்கள் புரியும். அர்ஜுனனுக்கு தைரியம் சொல்றார்ப்பா, கவலைப்படாது, நானே காலமாக இருக்கின்றேன். இங்க இருக்கிற அத்தனை அந்த எதிரிகள், விரோதிகள், எதிரி படையை பார்த்து இவர்கள் எல்லோரும் எனக்குள் கரையப் போகிறார்கள், அந்த முடிவை நான் எடுத்து விட்டேன். அதனால நீ போர் புரியாவிட்டால் கூட இவர்கள் இல்லாமல் போகப் போகிறார்கள். தைரியமாக ஒரு கருவியாக செயல்படு. அர்ஜுனனுக்கு பிரபஞ்சத்தினுடைய சாரத்தையே விளக்குகின்றார். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. கடந்த ஸ்லோகத்தில் சொன்ன தமோகுணம், வாழ்க்கையை பார்த்து பயந்து சுருக்கிக் கொள்ளுதல். இந்த தமோகுணத்தினால வாழ்க்கையை விட்டு ஓடி போபவர்கள் எங்கேயுமே நிம்மதியா இருக்கிறது இல்லை. எங்கிட்ட பல பேர் வந்து கேட்கறது உண்டு, சாமியே வீட்டில் ரொம்ப துக்கமா இருக்குன்னு ஆசிரமத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு. நான் சொல்றது, அப்ப என்ன இங்க வந்து துக்கமாக்கலாம் நினைக்கிறீங்களா ஐயா அப்படின்னு. துக்கத்தை கண்டு அஞ்சு ஆசிரமங்களுக்குள் ஒதுங்குபவர்கள் அங்கு துக்கத்தை உருவாக்குவார்கள். துக்கத்தை கண்டு சந்நியாச வாழ்க்கைக்கு ஓடுபவர்கள் அங்கு துக்கத்தை உருவாக்குவார்கள். தமோ குணத்தாலே எடுக்கின்ற எல்லா முடிவுமே துக்கம்தான். தமோ குணத்தால நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது தெளிவாக இருக்காது. நீங்க என்ன விடை சொன்னாலும் அது சரியாக வராது. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீர்கள் அப்படிங்கிறத விட
எந்த வழியிலே உங்கள் சிந்தனை ஓட்டம் சென்று அந்த முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன கதை. 3 பைத்தியங்கள் ஒரு டாக்டரை போய், அந்த ஆஸ்பத்திரி டாக்டரை பார்த்து, நாங்கள் நல்லாயிட்டோம், எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னார், நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன், வாப்பா, அப்புறமா முடிவு பண்ணுறேன்னு. 3 பைத்தியம் மறுநாள் காலையில் வந்தார்கள். டாக்டர் அந்த 3 பைத்தியங்களை அழைச்சிட்டு போய் இந்த காலியான தண்ணி இல்லாத ஒரு நீச்சல் குளத்தை காமிச்சு, முதல் பைத்தியத்தை குதின்னாராம். முதல் பைத்தியம் குதிச்சிருச்சு, காலை உடைச்சிருச்சு. 2வது பைத்தியத்தை குதின்னாராம், அவர் குதிச்சு கையை உடைச்சிக்கிட்டார். 3வது பைத்தியத்தை குதின்னு சொன்னாராம், அவன் இல்லை நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னா. உடனே டாக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது, நீ நல்லா ஆயிட்ட, நீ வீட்டுக்கு போகலாம். ஆஃபீஸில் வந்து அந்த 3வது பைத்தியம் கையெழுத்து போட்டுட்டு போகிற நேரத்தில் டாக்டர் மெதுவாக கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஏன் குதிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 3வது பைத்தியம் ரொம்ப பொறுமையாக சொன்னாராம், உங்களுக்கு தெரியாதா டாக்டர், எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முடிவு சரியானதாக இருந்தாலும் எந்த மன அமைப்பின் மூலமாக யோசித்து அந்த முடிவெடுக்கப்பட்டது என்கின்ற மன அமைப்பும் சரியாக இருந்தாக வேண்டும். சரியான முடிவு தவறான காரணம், அது சரியல்ல. சந்நியாசமானாலும் துக்கத்தை கண்டு ஒதுங்கி எடுக்கின்ற முடிவு சரியான முடிவு அல்ல, அது துக்கத்தை நோக்கித்தான் ஏற்படுத்தும். இது தமோகுணம். அடுத்து ரஜோகுணம். சத்தியம் புரியாமல் செயலில் இறங்குவது. ஒருவேளை அர்ஜுனனுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து, இவங்களெல்லாம் நான் சாகடிக்கலாமா, தப்பு இல்லையான்னு கன்ஃபியூஷன் வந்து, அதை பற்றி கவலைப்படாம விடப்பா, எவன் செத்தா நமக்கு என்ன, நமக்கு ராஜ்யம் வந்தா போதும் அப்படின்னு அடிச்சு சாகடிச்சிருந்தானா அது ரஜோகுணம். ரத்தத்தின் மீது நிறுவப்பட்ட சாம்ராஜ்யம், பிணங்களின் மீது நிறுத்தப்பட்ட சிலைகள், பிணங்களின் மீது இருக்கும் சிம்மாசனம், அது ரஜோகுணம். அது என்ன ஆகும்? அப்போ மக்களை வைத்து ஆட்சி நடக்காது, பூதங்களை வச்சு தான் இவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா மக்கள் எல்லாரையும் சாகடிச்சிட்டான். ரஜோகுணம். அதுவும் நிஜமான சரியான முறை அல்ல. அதை தாண்டி சத்வகுணத்தின் மூலமாக முடிவெடுக்க நினைக்கின்றான் அர்ஜுனன். அதனாலதான் கிருஷ்ணனை சரணடைந்தான். நான் என்ன செய்யணும் சொல்லு, எனக்கு சத்தியத்தை புரியவை. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அப்பா கவலைப்படாதே, நான் காலனாகவே இருக்கின்றேன். கிருஷ்ணன் ஒரு அவதார புருஷன் என்பதனாலே அர்ஜுனனுக்கு தெளிவை அளிக்கின்றான். நல்லா புரிஞ்சுங்க, கிருஷ்ணன் சொன்ன சத்தியங்கள், இந்த கீதை, இந்த சத்தியங்களுக்கும் கீதைக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நீங்க மெடிசன் பாட்டில் பார்க்குற மாதிரி எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அதனால இன்னைக்கும் இந்த சத்தியங்களை ஆழ்ந்து படித்தால், ஆழ்ந்து உள்வாங்கினால், இன்றும் அர்ஜுனனுக்கு தந்த அதே தெளிவை நமக்கு தருவதற்கு கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கிறான். நமக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த சத்தியம் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கிறான். ஆழ்ந்து புரிஞ்சுங்க, இந்த சத்தியங்கள் நம்ம எல்லோருக்குள்ளும் மலர வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக இதை மீண்டும் மீண்டும் பல வடிவங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றார். காலனாக நானே இருக்கிறேன்னு சொல்றார். டைம், இந்த டைமை பத்தி நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். டைமை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில பல முடிவுகளை சத்தியத்தை சார்ந்து எடுப்போம். பல முடிவுகள் சத்தியத்தை சார்ந்து எடுக்கப்படும். பல துக்கங்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நாம தள்ளி போட்டாலே ஆறிவிடும். பல துக்கங்கள், பல பிரச்சனைகள் அமைதியா தள்ளி போட்டாலே காலமே மருந்திட்டு விடும், காலமே மருந்தாக மாறிவிடும். ஆனா
அந்த காலம்ங்கிற மருந்தை இட அனுமதிக்காமல் உடனடியா எதிர்த்து அதை கிளறது. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா வேற ஒன்றும், பாவம் அவர் டிப்ரெஷன்ல இருந்திருப்பாரு. ஒரு சில நாள் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா என்ன ஆயிடுவாரு, அவரே அதை திரும்ப யோசிச்சு பார்ப்பார். ஐயோ நான் யோசிச்சிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், சரி இப்ப சும்மா விட்டுறலாம். காலம் மட்டும் நாம் பொறுமையோடு இருந்திருந்தாலே பலாயிரக்கணக்கான பிரச்சனைகள் காணாமல் போயிருக்கும். உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். பெரிய பிரச்சனையே என்னன்னா, காலம் பல துக்கங்களுக்கு மருந்து இடும்னு நாம நினைச்சே பார்க்கறதில்ல, யோசிக்கிறதும் இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. காலத்தை ஒரு சக்தியாக நாம் உணர்வதில்லை. காலத்தை ஒரு சக்தியா நம்ம உணராததனாலேயே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாம் உருவாக்குகின்றோம், பல துக்கங்களை நாம் உருவாக்குகின்றோம். இங்க காலத்தை ஒரு சக்தியாக உணர்வதை பற்றிய ரகசியத்தை கிருஷ்ணன் சொல்கின்றார். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் சண்டை நடந்ததுன்னா ஒரு 2 நாள் சும்மா இருந்தோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் தானாக கரைஞ்சு போகும், அந்த துக்கம் மறைஞ்சு போகும்னு அப்படின்ற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கிறதில்ல. ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, இதையே யோசிக்காது. வீட்டுக்கு போய் சாயந்தரம் என்னென்ன பாயிண்ட் ரிப்ளை கொடுக்கலாம், இதே சிந்தனை பண்ணி பாயிண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாயந்தரம் வரும்போது ஒரு ஆர்கியூ பண்ண வர வக்கீல் மாதிரி ரெடியாக வர்றது, வந்து ஒரு பாயிண்டாக எடுத்து விட ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்களும் சமைக்கும் போதே யோசிச்சிருப்பாங்கல்ல, அவங்க பாயிண்ட் எடுத்து வர்றது. வெறும் காலம் ஒரு மருந்தாக மாற முடியுங்கிற சிந்தனை இல்லாததால் மட்டும் முறிந்த உறவுகள் ஆயிரக்கணக்கானவை. ரொம்ப அழகா அந்த காலம் சார்ந்த சத்தியத்தை கிருஷ்ணன் இங்க சொல்றார். உலகங்கள் அனைத்தையும் அழிக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகா காலனாக நானே இருக்கின்றேன். காலம் ஒரு சக்தி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புது துணியை வாங்கி வெற்றிடமாக்கப்பட்ட வேக்குவமா மாத்தின ஒரு பெட்டிக்குள்ள வச்சு நீங்க பூட்டினீங்கன்னா கூட, அப்படியே அந்த துணியை ஒரு 10 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா, அசைக்காம ஆட்டாம எந்த விதமான தொந்தரவும் பண்ணாம வேக்குவம் டியூபுக்குள்ள இல்ல வேக்குவம் பாக்ஸுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா கூட 10 வருஷத்துல அந்த துணி உளுத்து போகும். எப்படி? எந்த விதமான லோடும் அந்த துணி மேல கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த துணி மேல கிடையாது, எந்த விதமான அது அழிவதற்கான காரணங்கள் எதுவுமே கிடையாது. வெற்றிடமா வேற இருக்கு. ஆனா 10 ஆண்டுகளில் அது உளுத்து போகும். காரணம் என்னன்னா, காலம் அதன் மீது செயல்படுகிறது. எந்த பொருளுமே வேறு எந்த துக்கமுமே இல்லாவிட்டாலும், வேறு எந்த இழிவுமே இல்லாவிட்டாலும், காலம் செயல்படுவதன் மூலமாகவே தன்னுடைய குணத்தை இழந்து இயற்கைக்கு திரும்பும். உங்களுடைய உடலாகட்டும், மனமாகட்டும், உலகத்திலே இருக்கிற எந்த பொருளாகட்டும், காலத்தின் செயல்பாட்டாலேயே சமநிலைக்கு, இயற்கை நிலைக்கு திரும்பும் அப்படின்ற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, பல நேரத்தில் இந்த காலத்தை எப்படி மருந்தா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. காலத்தை மருந்தாக உபயோகப்படுத்த கற்றுக்கொண்டீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்ற ஆயிரக்கணக்கான துக்கங்களை கரைத்து விடுவீர்கள். ஆயிரக்கணக்கான துக்கங்களை காணாமல் போகச் செய்து விடுவீர்கள். காலத்தை மருந்தா உபயோகப்படுத்த கத்துக்காத வரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் திரும்ப திரும்ப துக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்க வாழ்க்கை கூட எப்போவாவது பொங்குகிற துக்கம், கஷ்டம், கவலை, ஏதாவது வர பிரச்சனை, ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 2 நாள் சும்மா இருந்தீங்கனாலே சரியாயிடும், ரியாக்ஷன் பண்ணாம. ஆனா நாம என்ன பண்றதில்ல,
நம்மை நோக்கியே அந்த பொறுமையோடு இருக்கிறதில்ல. நாம் என்ன பண்ணுறோம், மெதுவா அந்த புண்ணை சும்மா விடாமல் நோண்டி நோண்டி பார்க்கறதுன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி அரிக்கிறத சும்மா விடாமல் சொரிஞ்சு பார்க்கறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி அந்த துக்கத்தை பெராண்டி பார்த்து இப்போவே இப்படி இருக்குன்னா அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இது அப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, அதை ஆழ்ந்து பிராண்டி நோண்டி என்ன பண்ணுவோம், அது ஆழமான ஒரு வேரோடுன புண் மாதிரி மாற்றிடுவோம். இந்த மனப்பழக்கம் வந்துருச்சுன்னா எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் அதையே செய்ய துவங்குவோம். இதான் துக்கம். காலம் எல்லாவற்றையுமே சமச்சீர் நிலைக்கு எடுத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்தது. இன்னொன்று, காலத்தை பற்றிய சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்குள் வயோதிகம் நடக்காது. வயோதிகம்னா என்னன்னா, காலம் நம்மை சமச்சீர் நிலைக்கு எடுத்துட்டு வரும்ன்ற அந்த சத்தியம் புரியாமல் காலம் நம்மை உடலாலும் மனதாலும் பலவீனமாக்குங்கிற மன அமைப்பை வைத்திருப்பது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு சங்கடம் உங்களுக்கு வருது. அந்த சங்கடம் காலத்தாலே சமநிலை அடைந்து விடும். உங்களுக்கு உள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் அது அமைதியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு உங்களால் காத்திருக்க முடிந்தால், பொறுமையோடு இருக்க முடிந்தால், எந்த துக்கம் வந்தாலும் உங்களை தொடாமல் கரைந்து விடுகின்ற உணர்வு அமைப்போடு நீங்க இருப்பீங்க. அந்த உணர்வு அமைப்போடு இருப்பவர்கள் வயோதிக நிலையை அடைவதில்லை. உடல் முதுமை அடைந்தாலும் உணர்வோ மனமோ முதுமை அடைவதில்லை. டயர்ட்னஸ் வராது, டல்னஸ் வராது, அலைவா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இவங்களைத்தான் வள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள், முதுமை தட்டாமல் வாழ்க்கையை வாழ்பவர்கள், காலத்தின் ரகசியம் புரிந்தவர்கள். இன்னும் சில மக்கள் இருக்காங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே காலத்தால் அதை தீர்க்க முடியுங்கிற ரகசியம் புரியாமல் அதை ஆய்ந்து அதை மேலும் 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 துக்கமாக மாற்றிக்கொள்ளுகின்ற மன அமைப்புடையவர்கள். அவங்க என்ன ஆவாங்கன்னா, சாதாரண சின்ன பிரச்சனையே மன அழுத்தம் மன உளைச்சலாக மாற்றிக்கொள்வதாலே அவர்கள் குறைந்த வயதிலேயே மனதாலும் உணர்வாலும் முதுமையை அடைந்து விடுகிறார்கள். வயது கழியாமலே முதுமையை அடைந்து விடுகின்றார்கள். இந்த வயது கழியாமலேயே முதுமையை அடைந்து விடுகிற மக்கள் தான் காலத்தாலே பாதிக்கப்படுபவர்கள். இந்த காலத்தின் ஒரு ஆழமான ரகசியத்தை எம்பெருமான் அளிக்கின்றார். காலம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். இன்னொரு ஆழமான சத்தியம் என்னன்னா, நீங்க என்ன பாடுபட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் எதை உருவாக்கி வைத்தாலும் காலம் அதை உண்டுவிடப் போகிறது. காலம் அதை காணாமல் செய்துவிடப் போகிறது. என்ன பாடுபட்டு இந்த உலகத்தை எல்லாம் ஆண்ட அரசர்கள் என்னென்னவெல்லாம் பண்ணி அவர்களுடைய கோட்டைகளையும் கொத்தளங்களையும் சிலைகளையும் என்ன பாடெல்லாம் பட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா ஏதாவது இருக்கா? இல்ல. காலம் அவைகளை எல்லாம் உண்டு விடுகின்றது. இப்ப நாம இங்க உட்கார்ந்துருக்கிற இடத்த ஒரு 200 வருஷம் மட்டும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கூட எத்தனை பேர் இந்த இடத்தை தன்னுடையது தன்னுடையது தன்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்து, இந்த மண் தனது தனது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, ஆனா இந்த மண்ணாலே தனதாக்கி கொள்ளப்பட்டவர்கள், இந்த மண்ணை தனது தனது என்று சொல்லிக் கொண்டிருந்து இந்த மண் தனதாக்கி கொண்டவர்கள் பலாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. காலத்தை தனதென்று நினைத்து காலத்தாலே தனதாக்கி கொள்ளப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கானோர். அதுதான் மனிதனுடைய அடிப்படையான தகுதி. காலத்தை தனதென்று நினைத்து கொண்டிருந்து காலத்தாலே தனதாக்கி கொள்ளப்படுபவர்கள்.
இந்த ஆழமான ரகசியத்தை, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் இரண்டே வகைதான். ஒன்று, இந்த காலம்ங்கிற அழகான சக்தியோடு இணைந்து வாழ்பவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆற்றினுடைய போக்கோடையே செல்பவர்கள். அவர்களுக்கு துக்கம் கிடையாது, அவர்களுக்கு வருத்தம் கிடையாது, அவர்களுக்கு மோகம் கிடையாது, அவர்களுக்கு டெல்யூஷன் கிடையாது. த டெல்யூடட் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்றது டெல்யூடட் ஓனர்ஷிப். அதாவது கற்பனையால் வந்த உரிமை. அது எப்படின்னா, சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், இந்த கடைகளை நடத்துகிற கடை வீதியில் ஒவ்வொரு கடைக்காரர் இது என்னுடைய கடை என்னுடைய கடைன்னு நினைச்சு நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஏரியாவில் இருக்கிற சில ரவுடிகள், தாதாக்கள் அந்த தெருவில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே அவங்களுதுன்னு நினைச்சிருப்பார்கள். டெல்யூடட், அதாவது மறுதலிக்கப்பட்ட உரிமை, மடத்தனத்தினாலே வந்த உரிமை, மூடத்தனத்தாலே வந்த உரிமை. அதே மாதிரி சில இடத்துலையும் இந்த ராஜாக்கள் அந்த வழியா போகும்போது எல்லாமே தன்னுடையதுன்னு நினைச்சிருப்பார்கள். ஆனா அந்த குடிமக்கள் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இது தங்களுடையதுன்னு நினைச்சிருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சில சத்தியங்களை புரிந்து கொள்ளலாம். அளவுக்கு மீறி பணம் இருந்தா ஒரு ஊருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நம்மளுதுன்னு. ஆனா உண்மையில் அங்கங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாட்ச்மேன் வந்து அவருதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது நமதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் தெளிவில்லாத உரிமை. அது உண்மையில் அதை நாம் அனுபவிக்க மாட்டோம். ஆனா அது நம்மளுதுன்னு மனசுல ஒரு பிரமையா நினைச்சிட்டு இருக்கிறது. டெல்யூடட் ஓனர்ஷிப். இந்த டெல்யூடட் ஓனர்ஷிப்ல இருக்கிற மக்கள் பிரமையாலே வந்த உரிமை. அதுல இருக்கிற மக்கள் என்ன வாங்கினா, உண்மையில பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு 100 கெஸ்ட் ஹவுஸ் 100 ஊர்ல இருக்குன்னா அந்த 100 கெஸ்ட் ஹவுஸையும் இவர் அனுபவிக்க மாட்டாரு. டைம் இருக்காது. வாட்ச்மேனுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவர் ஒரு வீட்டை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அந்த 100 கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஏதாவது பிரச்சனைன்னா, காணாம போயிருச்சுன்னா, இல்ல இடிஞ்சு போச்சுன்னா, நிலநடுக்கனா இவர் வாழ்க்கையே இடிஞ்சும், இவர் மனசு இடிஞ்சு போகும். அதாவது தான் அனுபவிக்காமல் ஆனால் அந்த சொத்துக்கு வருகிற துக்கம் நமக்கு ஆன துக்கமாக மாறுகின்ற உரிமை அமைப்பு. அனுபவிக்கிறது இல்ல, ஆனா அந்த சொத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும், இவருக்கு துக்கம். அந்த சொத்துல ஏதாவது திருடு போயிருச்சு அப்படின்னு சொன்னா இதை கேட்ட உடனே ஒரு முதுகெலும்புல அந்த சில்லுன்னு பாயும் துக்கம். ஐயோ 2 கோடி சொத்து போயிருச்சா. இருந்தப்ப அனுபவிக்கல, ஆனா இல்லாம போனப்ப துக்கம். அதுதான் பிரமையினாலே வருகிற உரிமை.